அல்லேலூயா ஏசையா 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 அறிமகதரபா வரவேண்டும் தேவ ஆவியே எங்கள் மத்தியிலே வரவேண்டும் தேவ ஆவியே எங்கள் உள்ளத்திலே ஆட்கொள்ளும் ஐயா அபிஷேகியும் அனல் மூட்டும் ஐயா அனல் மூட்டும் ஆட்கொள்ளும் ஐயா அபிஷேகியும் அனல் மூட்டும் ஐயா அனல் மூட்டும். ஆவியானவரே இயேசுப்பா, பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் பிதாவாகிய தெய்வமே, உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ராஜா. நல்லவரே, வல்லவரே, கிருபை உள்ளவரே, இரக்கமுள்ளவரே, அன்பானவரே, அபிஷேகநாதரே, எங்கள் மீது நேசம் கொண்டவரே, நீண்ட இடைவேளைக்கு பின்பு மீண்டுமாய் அதிகாலை ஜெபம் ஆரம்பிக்க உதவி செய்தீரே, ஸ்தோத்திரம் ஐயா. எல்லா பிஎஸ் சிஸ்டங்கள் எல்லாம், இந்த கம்ப்யூட்டர் எல்லாம் நல்லா ஒர்க் ஆகட்டும். காலை தோறும் உங்கள் பிள்ளைங்க வந்து ஆராதிக்க கிருபையை தாங்கப்பா. தண்டைகளை மாற்றுங்க, நாமத்தை உயர்த்துங்க. தொடர்ந்து உங்கள் கிருபைக்குள்ள, ரத்தத்துக்குள்ள, நாமத்துக்குள்ள, வார்த்தைக்குள்ள, இந்த புதிய ஆண்டு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தே. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தே. இதுவரை உதவி செய்தே. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தே. எபினேசர் எபினேசர் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் பாடுவோம். எல்லாம் வல்லவரே. ஷடாய் எல் ஷடாய் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி
அப்பா அப்பா உங்களுக்குத்தான், அப்பா அப்பா உங்களுக்குத்தான், அப்பா அப்பா உங்களுக்குத்தான். எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே, எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே, என்னை காண்பவரே, எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே, எல்ரோயி எல்ரோயி. அதிகாலை ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்குத்தான், அப்பா அப்பா உங்களுக்குத்தான், அப்பா அப்பா உங்களுக்குத்தான். யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வி. சந்தோஷமா யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வி, எல்லாம் பார்த்து கொள்வி. யெகோவா ஈரே சொல்லுங்க, எல்லாம் பார்த்து கொள்வி. யெகோவா ஈரே. அதிகாலை ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்குத்தான், அப்பா அப்பா உங்களுக்குத்தான், அப்பா அப்பா உங்களுக்குத்தான். பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே சொல்லுங்க, பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே, பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தர் பாடுவோம். பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தர். அதிகாலை ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்குத்தான், அப்பா அப்பா உங்களுக்குத்தான், அப்பா அப்பா உங்களுக்குத்தான். அல்லேலூயா. இந்த காலை வேளையில ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம் நீங்கள் நானும். இன்னைக்கு புலம்பலுக்கு பதில் சந்தோஷம் தான். இனிமேல் வாழ்நாளெல்லாம் துதியினாலே அணிந்து துயரமெல்லாம் மறந்து. அல்லேலூயா. துதி எடுத்தா துயரம் போயிடும். இந்த காலை வேளையில துதி எடுக்க ஆரம்பிச்சிட்டோம், துயரமெல்லாம் போயிடும். ஆமா, புது வாழ்வு பிறந்துடும். துதியினாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், தூயவரில் மகிழ்ந்திருப்போம். பாடுங்க. துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், தூயவரில் மகிழ்ந்திருப்போம். பாடுங்க. துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், தூயவரில் மகிழ்ந்திருப்போம், துதித்து மகிழ்ந்திருப்போம், தூயவரில் மகிழ்ந்திருப்போம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களிகூறுவோம். இந்த நாள் யெகோவா தந்த நாள், இதிலே களிகூறுவோம். புலம்பலில்ல இனி அழுகையில்ல, புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். புலம்பலில்ல இனி அழுகையில்ல, இன்று புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். பாடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். எதரி துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து
துதித்து மகிழ்ந்திருப்போ, தூயவரில் மகிழ்ந்திருப்போ. எசப்பா, துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போ, தூயவரில் மகிழ்ந்திருப்போ. கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தார், அதுதானே நமது பலன். சொல்லுங்க, கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தார், அதுதானே நமது பலன். எத்தனையோ நன்மை செய்தவரை இன்று ஏற்றி போற்றி கொண்டாடுவோம். நன்மை செய்தவரை இன்று ஏற்றி போற்றி கொண்டாடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். பாருங்க, துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், தூயவரில் மகிழ்ந்திருப்போம், துதித்து மகிழ்ந்திருப்போம், தூயவரில் மகிழ்ந்திருப்போம். பிரியமானவர்களே, எப்பொழுது இயேசுவை தேடி வந்து அவனுக்குள்ள கழிகூற ஆரம்பிக்கிறீர்களோ, எத்தனை பிரச்சனைகள், போராட்டங்கள், சோர்வுகள் இவைகள் வருகிற போது எல்லாம் துதித்து பாடுங்க, ஆண்டவரை கொண்டாடுங்க. உங்கள் துயரம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும். இயேசுவால் மாத்திரமே இது கூடும். விசுவாசத்தோடு கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தால் அதுதானே நமது பலன். கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தால் அதுதானே நமது பலன். எத்தனையோ நன்மை செய்தவரை இன்று ஏற்றி போற்றி கொண்டாடுவோம். எத்தனையோ நன்மை செய்தவரை இன்று ஏற்றி போற்றி கொண்டாடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். பாடுங்க, துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், தூயவரில் மகிழ்ந்திருப்பாடுவோம், துதித்து மகிழ்ந்திருப்போம், தூயவரில் மகிழ்ந்திருப்போம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே நம்முடைய பலன். ஆமா, நம்முடைய வாழ்க்கை என்ற வீடு கட்டப்படுவதற்கு சத்துரு பல வகையில முயற்சி பண்ணுவான். உங்க சமாதானத்தை குலைப்பதற்கு பல சோதனைகளை கொண்டு வருவான். குடும்பத்துல பிரச்சனைகளை கொண்டு வந்து, தோல்வியை கொண்டு வந்து உங்களை மனம் நோகடிக்க செய்வான். அந்த நேரத்தில் எல்லாம் நெகேமியாவுல சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே என்னுடைய பலன். அதான் நம்ம ஸ்ட்ரென்த். சந்தோஷமா களிகூர்ந்து பாடுங்க, அதுதான் நம்முடைய பலன். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க வாட்டுக்கு ஆலயத்தை கட்டுறாங்க, கட்டி முடிச்சாங்க, கொண்டாடினாங்க. உங்க வாழ்க்கையில ஆலயம் கட்டப்படும், உங்க குடும்பம் கட்டப்படும். மகிழ்ச்சியின் அபிஷேகம் உங்கள் குடும்பத்தை நிரப்பும். கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தா அதுதானே நமது பலன். கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தால் அதுதானே நமது பலன். எத்தனையோ நன்மை செய்தவரை இன்று ஏற்றி போற்றி கொண்டாடுவோம். எத்தனையோ நன்மை செய்தவரை இன்று ஏற்றி போற்றி கொண்டாடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். பாடுங்க, துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், தூயவரில் மகிழ்ந்திருப்போம்.
துதித்து மகிழ்ந்திருப்போ, தூயவரில் மகிழ்ந்திருப்போ. நன்றியோடும் புகழ் பாடலோடும் சலில் நுழைந்திடுவோ, நன்றியோடும் புகழ் பாடலோடும் வாசலில் நுழைந்திடுவோ. நல்லவரே கிருபை உள்ளவரே என்று நாளெல்லாம் துதித்திடுவோ. நல்லவரே கிருபை உள்ளவரே என்று நாளெல்லாம் போற்றிடுவோ. துதியினாடை அணிந்து துயரம் அமர்ந்து துதித்து மகிழ்ந்திருப்போ, உயவரில் மகிழ்ந்திருப்போ, துதித்து மகிழ்ந்திருப்போ, தூயவரில் மகிழ்ந்திருப்போ. பிரியமான தேவ ஜனமே, நன்றியோடும் புகழ் பாடலோடும் அவர் ஆலயத்தில் நுழைந்திடுவோம். ஆலயத்தில் பரிபூர்ண ஆனந்தம் கொண்டு அதிகாலை வேளையில் ஆண்டவரை தேடி வாங்க. ஒன்னும் குறைஞ்சு போயிடாது. நிறைவான பலன் உங்க வாழ்க்கையில வரணும்னா நன்றியோடு புகழ் பாடலோடு நம்முடைய ஆலயத்திற்கு வாங்க. அவர் நல்லவர், கிருபை உள்ளவர். நாளெல்லாம் உயர்த்தத்தக்கதாய் உங்கள் வாழ்க்கையை அவர் உயர்த்துவார். நன்றியோடும் புகழ் பாடலோடும் வாசலில் நுழைந்திடுவோ, நன்றியோடும் புகழ் பாடலோடும் தேவாலயத்தில் நுழைந்திடுவோ. நல்லவரே கிருபை உள்ளவரே என்று நாளெல்லாம் உயர்த்திடுவோ. நல்லவரே கிருபை உள்ளவரே என்று நாளெல்லாம் உயர்த்திடுவோ. துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போ, துயரம் அனைத்தும் மறந்திருப்போ. துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போ, துயரம் அனைத்தும் மறந்திருப்போ. பாடுவோம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போ, ஏசப்பாவில் மகிழ்ந்திருப்போ, துதித்து மகிழ்ந்திருப்போ, இயேசு ராஜாவுக்குள் மகிழ்ந்திருப்போ. புலம்பலுக்கு பதில் ஆனந்தமே. இன்றே அந்த ஆனந்தம் ஆனந்தம். ஒடுங்கி போன ஆவி ஓடி போச்சு, உற்சாகமான ஆவி வந்தாச்சு. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில துதித்து பாடும்போது புலம்பல் போயிருச்சு, ஆனந்தம் வந்துருச்சு. இந்த காலை வேளையில வீட்டுல ஆனந்தம் வந்துருச்சு. ஆனந்த அபிஷேகம் வீட்டை நிரப்புகிறது. வீட்டுக்குள்ள இருந்த ஒடுங்கி போன ஆவி ஓடி போச்சு. என்று உற்சாக ஆவி வந்தாச்சு. காலையிலேயே உற்சாகமாய் நல்லதையே நினைச்சு நல்லவரை கொண்டாடுவோம். நன்மைகளை பெற்றிடுவோம், நன்மைகளை பெற்றிடுவோம். புலம்பலுக்கு பதில் ஆனந்தமே, இன்று ஆனந்தம் ஆனந்தமே. புலம்பலுக்கு பதில் ஆனந்தமே, இன்று ஆனந்தம் ஆனந்தமே. இங்கு போன ஆவி ஓடி போச்சு, இன்று உற்சாக ஆவி வந்தாச்சு. பாடுங்க. ஒடுங்கி போன ஆவி ஓடி போச்சு, இன்று உற்சாக ஆவி வந்தாச்சு. துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போ, துயரம் அனைத்தும் மறந்திருப்போ. துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போ, துயரம் அனைத்தும் மறந்திருப்போ. துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போ, தூயவரில் மகிழ்ந்திருப்போ. இன்று துதித்து மகிழ்ந்திருப்போ, தூயவரில் மகிழ்ந்திருப்போ. பிரியமான தேவ ஜனமே, எத்தனை பேர் சொல்ல முடியும் துயரத்திற்கு பதில் ஆனந்தம், துயரத்திற்கு பதில் ஆறுதல்? அழுது கொண்ட உங்களுக்கு ஆறுதல் கழிக்க இயேசு வந்திருக்கிறார். காலையில் அவர்களை தேடுகிறவர் கண்டடைவார்கள்.
காலையில இயேசுவை தேடி வந்திருக்கிறீங்கல்ல, இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஆறுதல் தருகிறார். எதை இழந்தாலும் ஆண்டவர் புலம்பலை மாற்றி, துயரத்தை மாற்றி உங்களுக்கு ஆறுதல் தருவர்களாக வந்திருக்கிறார். புலம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருகிறார், இன்றைக்கே தருகிறார். இனி உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி தான். துயரத்துக்கு பதில் ஆறுதலே என்று ஆறுதல் ஆறுதலே, துயரத்துக்கு பதில் ஆறுதலே என்று ஆறுதல் ஆறுதலே, சாம்பலுக்கு பதில் சிங்காரமே இன்று சிங்காரம் சிங்காரமே, சாம்பலுக்கு பதில் சிங்காரமே என்று சிங்காரம் சிங்காரமே, துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். பாடுங்க, துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், தூயவரில் மகிழ்ந்திருப்போம், இன்று துதித்து மகிழ்ந்திருப்போம், தூயவரில் மகிழ்ந்திருப்போம். தேவ ஜனங்கள் நாம், கர்த்தரே நம்மை உண்டாக்கினார், அவருடைய ஜனங்கள் நாம், அவர்தாமே நம்மை நடத்துகிறார் ஒவ்வொரு நாளும், அவருடைய ஆடுகள் நாம். பைபிள் இப்படி அழகா சொல்கிறது, கர்த்தரை தேடியவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது. கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், எனக்கு குறை ஒன்றும் இல்லை. அவர் புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்த்து அமர்ந்த தண்ணீரடையில் கொண்டு போய் விடுகிறார். கர்த்தர் இளைப்பாறுதல் இந்த காலை வேளையில் உங்களுக்கு தருகிறார். பயப்படாதீங்க, கர்த்தரே நம்முடைய மேய்ப்பர், குறைவு இல்லை. கர்த்தர் தாமே நம்மை உண்டாக்கினார், அவரின் ஆடுகள் அவர் தாமே நம்மை நடத்துகின்றார், அவரின் ஆடுகள் அவர் தாமே நம்மை நடத்துகின்றார், அவரின் ஆடுகள். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். பாடுங்க, துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம், துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம், தூயவரில் மகிழ்ந்திருப்போம், துதித்து மகிழ்ந்திருப்போம், தூயவரில் மகிழ்ந்திருப்போம். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் இயேசுவை தேடி வந்த உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது. அல்லேலூயா. அவர்தான் நல்லவர், நன்மைகள் செய்கிறவர், நம்மை விட்டு விலகாதவர். அவர் செய்த நன்மைகளை எண்ணி 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 இந்த காலை வேளையில நன்றி சொல்லதான் நீங்கள் நானும் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆமா, முன்னும் பின்னும் அவர்தான். அல்லேலூயா. அவரை முழு உள்ளத்தோடு துதிப்போம், முழு பலத்தோடு. எண்ணமெல்லாம் நீங்க தான்ப்பா, என் ஏக்கமெல்லாம் நீங்க தான்ப்பா, என் எதிர்காலம் நீங்க தான்ப்பா, என் எதிர்பார்ப்பு நீங்க தான்ப்பா, என் ராப்பகல் நீங்க தான் இயேசையா, என் எப்போதும் நீங்க தான் இயேசையா, என் அருகில் நீங்க தான்ப்பா, என் அனைத்தும் நீங்க தான்ப்பா. பாடி அப்படியே நம்ம ஆராதிக்க போகிறோம் ஆண்டவரை. என் முன்னும் பின்னும் நீதானே இயேசையா, என்னை சுற்றி எங்கும் நீதானே இயேசையா, என் முன்னும் பின்னும் நீதானே இயேசையா, என்னை சுற்றி எங்கும் நீர்தானே இயேசையா, எனக்குள் நீர்தானே இயேசையா, என் எல்லாமே நீர்தானே இயேசையா,
எனக்குள் நீர்தானே இயேசையா, என் எல்லாமே நீர்தானே இயேசையா. என் முன்னும் பின்னும் நீர்தானே இயேசையா, என்னை சுற்றி எங்கும் நீர்தானே இயேசையா. என் முன்னும் பின்னும் நீர்தானே இயேசையா, சுற்றி எங்கும் நீர்தானே இயேசையா. எனக்குள் நீர்தானே இயேசையா, என் எல்லாமே நீர்தானே இயேசையா. எனக்குள் நீர்தானே இயேசையா, என் எல்லாமே நீர்தானே இயேசையா. மை துதிப்பேன் துதிப்பேன், முழு உள்ளத்தோடு துதிப்பேன். மை துதிப்பேன் துதிப்பேன், முழு பலத்தோடு துதிப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன், முழு உள்ளத்தோடு துதிப்பேன். சொல்லுங்க. துதிப்பேன் உம்மை துதிப்பேன், முழு பலத்தோடு துதிப்பேன். என் முன்னும் பின்னும் நீர்தானே இயேசையா, என் இயேசையா. என் முன்னும் பின்னும் நீர்தானே இயேசையா, என்னை சுற்றி எங்கும் நீர்தானே இயேசையா. எனக்குள் நீர்தானே இயேசையா, என் எல்லாமே நீர்தானே இயேசையா. எனக்குள் நீர்தானே இயேசையா, என் எல்லாமே நீர்தானே இயேசையா. உம்மை துதிப்பேன் துதிப்பேன், என் முழு உள்ளத்தோடு துதிப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன், முழு பலத்தோடு துதிப்பேன். மறுபடியுமாக துதிப்பேன் துதிப்பேன், முழு உள்ளத்தோடு துதிப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன், முழு பலத்தோடு துதிப்பேன். என் எண்ணமெல்லாம் நீர்தானே இயேசையா, என் ஏக்கமெல்லாம் நீர்தானே இயேசையா. என் எண்ணமெல்லாம் நீர்தானே இயேசையா, என் ஏக்கமெல்லாம் நீர்தானே இயேசையா. என் எதிர்காலம் நீர்தானே இயேசையா, என் எதிர்பார்ப்பு நீர்தானே இயேசையா. எதிர்காலம் நீர்தானே இயேசையா, என் எதிர்பார்ப்பு நீர்தானே இயேசையா. உம்மை துதிப்பேன் துதிப்பேன், முழு உள்ளத்தோடு துதிப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன், முழு பலத்தோடு துதிப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன், முழு உள்ளத்தோடு துதிப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன், முழு பலத்தோடு துதிப்பேன். என் ராப்பகல் நீர்தானே இயேசையா, என் எப்போதும் நீர்தானே இயேசையா. என் ராப்பகல் நீர்தானே இயேசையா, என் எப்போதும் நீர்தானே இயேசையா. என் அருகில்
நீர்தானே ஏசையா, என் அனைத்தும் நீர்தானே ஏசையா, என் அருகில் நீர்தானே ஏசையா, என் அனைத்தும் நீர்தானே ஏசையா. உம்மை துதிப்பே துதிப்பே முழு உள்ளத்தோடு துதிப்பே, உம்மை துதிப்பே துதிப்பே முழு பலத்தோடு துதிப்பாடுங்க. உம்மை துதிப்பே துதிப்பே முழு உள்ளத்தோடு துதிப்பே, உம்மை துதிப்பே துதிப்பே முழு பலத்தோடு துதிப்பே. என் முன்னும் பின்னும் நீர்தானே ஏசையா, என் எனக்குள் நீர்தானே ஏசையா, என் முன்னும் பின்னும் நீர்தானே ஏசையா, என்னை சுற்றி எங்கும் நீர்தானே ஏசையா, எனக்குள் நீர்தானே ஏசையா, என் எல்லாமே நீர்தானே ஏசையா, எனக்குள் நீர்தானே ஏசையா, என் எல்லாமே நீர்தானே ஏசையா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 சேர்ந்து பாடுங்க. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே, எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனையே ஆராதனை ஆராதனை ஜீசஸ். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி 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 என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 பாடுங்க. ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே
நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை துதிப்பேன் துதிப்பேன். என் முழு உள்ளத்தோடு துதிப்பேன், உம்மை துதிப்பேன் துதிப்பேன். முழு பலத்தோடு துதிப்பேன், மை துதிப்பேன் துதிப்பேன். முழு உள்ளத்தோடு துதிப்பேன், உம்மை துதிப்பேன் துதிப்பேன். முழு பலத்தோடு துதிப்பேன். என் முன்னும் பின்னும் நீர்தானே இயேசையா, சுற்றி எங்கும் நீர்தானே இயேசையா. என் முன்னும் பின்னும் நீர்தானே இயேசையா, சுற்றி எங்கும் நீர்தானே இயேசையா. எனக்குள் நீர்தானே இயேசையா, என் எல்லாமே நீர்தானே இயேசையா. எனக்குள் நீர்தானே இயேசையா, என் எல்லாமே நீர்தானே இயேசையா. ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. என் எண்ணமெல்லாம் நீர்தானே இயேசையா, என் ஏக்கமெல்லாம் நீர்தானே இயேசையா. என் எண்ணமெல்லாம் நீர்தானே இயேசையா, என் ஏக்கமெல்லாம் நீர்தானே இயேசையா. என் எதிர்காலம் நீர்தானே இயேசையா, என் எதிர்பார்ப்பு நீர்தானே இயேசையா. என் எதிர்காலம் நீர்தானே இயேசையா, என் எதிர்பார்ப்பு நீர்தானே இயேசையா. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா, உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா, உங்களுக்குத்தான் பகல் நீர்தானே இயேசையா, என் எப்போதும் நீர்தானே இயேசையா. என் பகல் நீர்தானே இயேசையா, என் எப்போதும் நீர்தானே இயேசையா. என் அருகில் நீர்தானே இயேசையா, என் அனைத்தும் நீர்தானே இயேசையா. என் அருகில் நீர்தானே இயேசையா,
என் எப்போதும் நீதானே இயேசையா. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் என் முன்னும் பின்னும் நீர்தானே இயேசையா. என்னை சுற்றி எங்கும் நீர்தானே இயேசையா. என் முன்னும் பின்னும் நீர்தானே இயேசையா. என்னை சுற்றி எங்கும் நீர்தானே இயேசையா. எனக்குள் நீர்தானே இயேசையா. என் எல்லாமே நீர்தானே இயேசையா. எனக்குள் நீர்தானே இயேசையா. என் எல்லாமே நீர்தானே இயேசையா. அதிகாலையில ஆண்டவரை தேடி வந்த உங்களை அவர் கைவிட மாட்டார். காலைதோறும் என்னுடைய கிருபை புதிதாய் இருக்கிறது என்று சொன்னாரே, அனைத்தையும் செய்து முடிப்பேன் என்று சொன்னாரே. இந்த காலையில அப்பா முன்னால வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்கல்ல, உங்களை கைவிட்டுருவாரா? அப்பா அந்த காலை வேளையில சொல்றாங்க, புது கிருபை, இந்த புது கிருபையால உங்களை என்னை நிரப்புகிறார், உங்களை என்னை நிரப்புகிறார். காலைதோறும் புதிதான கிருபை. இந்த மாதம் நமக்கு வருஷத்துல வாக்குத்தத்தம் கொடுத்தார் இல்லையா? இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், இதை நீங்கள் அறியீர்களா? வனாந்தரத்தில வழியையும் அவாந்தர வழியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன்னு சொன்னாரு. ஆரம்பமே இந்த புதிய ஆண்டுல புதிய காரியம் என்ன தெரியுமா? புதிய கிருபை. காலைதோறும் புதிய கிருபை, பாட்டு பாட வைக்கிற கிருபை, மகிழ்ச்சியை கொடுக்கிற கிருபை, மன்னாதி மன்னன சேருகிற கிருபை, அவரோடு உறவாடுகிற கிருபை, அவரோடு பேசுகிற கிருபை, அவர் மார்பில் சாய்ந்து கொள்ளுகிற கிருபை, அவரையே எல்லாவற்றிலும் எல்லாமாய் நினைக்கிற கிருபை, தள்ளாடும் போதெல்லாம் நம்மை தாங்குகிற கிருபை, நம்மை தூக்கி நிறுத்துகிற கிருபை, தூங்கி எழச் செய்து விழிக்க செய்து அவர் சாயலால திருப்தி அடைய செய்கிற அந்த கிருபை. நன்றி சொல்லுங்க அந்த கிருபைக்கு. நன்றி அப்பா, உங்க மேலான கிருபைக்காய் நன்றி, உங்க அன்பான கிருபைக்காய் நன்றி, உங்களுடைய அதிசயமான கிருபைக்காய் நன்றி. அந்த கிருபையை எப்போதும் சார்ந்து கொள்ளுங்க பிரியமான தேவ ஜனமே. காலைதோறும் கிருபை இருக்கையா? பைபிள் இப்படி அழகா சொல்லுது, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுகிறேன். தாவீது இப்படி அழகா எழுதுறான். 27ஆம் சங்கீதம் 4ஆவது வசனத்துல இந்த இன்னைக்கு காலையில கொடுக்கிற வாக்குத்தத்தம் சங்கீதம் 27:4. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன்,
அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுகிறேன். ஆமா சொல்றா, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்ப்பதற்காக. ஏன் கர்த்தரிடத்தில் அவன் வீடு கேட்டிருக்கலாம், வாசல் கேட்டிருக்கலாம், சொத்து கேட்டிருக்கலாம், இல்ல, ஆனா அவன் கேட்கிறது ஒன்றையே நான் கேட்டேன். என்ன கேட்கிறான்? அதையே நான் நாடுகிறேன். அவருடைய மகிமையை நான் பார்க்கணும். மகிமையை பார்க்கணும் அப்படின்னா அழகா ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. தேவனே, நீ என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாய் இருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். அவருடைய வல்லமை, இந்த காலை வேளையில அவருடைய மகிமை, அதை பார்க்கணும். தாவீது சொன்னா, நான் பார்த்துட்டேன். அதுக்கு என்னடா காரணம் அப்படின்னா, அதிகாலையிலே நான் அவரை தேடுகிறேன். நான் நல்ல செய்தி சொல்றேன். சபை பிள்ளைகளே, இதை கேட்கிற அன்பானவர்களை, பார்க்கிற அன்பானவர்களே, அதிகாலையில் ஆண்டவரை தேடுங்க. அதிகாலை வேளையில் ஆண்டவரை தேடுங்க. சொல்றதையே சொல்றதுனால நான் வைக்கப்படல, நான் பயப்படல, வேற வழி இல்லை, அது ஒண்ணுதான வழி. அதிகாலை வேளையில இயேசுவை தேடுங்கள். ஆண்டவரை பற்றி இப்படி வாசிக்கிறோம். அதிகாலையிலேயே ஆண்டவர் ஜெபம் பண்ணும்படியாய் கடந்து செல்றாராம். ஆண்டவரே போறார் அப்படின்னா நீங்கள் நானே ஏமாத்துறங்க. 1 சாமுவேல் 1:10 அவள் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, அவ உள்ள கோயிலுக்குள்ள ஆலயத்துக்குள்ள போயிட்டு விண்ணப்பத்தை சொன்னா, ஆண்டவர் சொல்லிட்டாரு, விண்ணப்பத்தை கேட்டேன், சமாதானத்தோடு போ. அதுக்கப்புறம் அவன் துக்கமுகமா இருக்கல, அப்படியே நேரம் வீட்டுக்கு போயிடல. நல்லா கவனிக்கணும். நன்றியோடும் புகழ் பாடலோடும் அவர் ஆலயத்தில் நுழைந்தாள். அதிகாலையில் ஆண்டவரை தேடி ஆண்டவர்கிட்ட வந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போறான். அதே ஆலயத்துல வாக்குத்தத்தம் வந்தது. அந்த வாக்குத்தத்தத்துக்கு நன்றி சொல்ல ஆலயத்துக்கு வந்தா. ஆலயத்தில் அவன் நன்றி சொன்ன போது ஒரு துக்கம் போயிடுச்சு. வீட்டுக்கு போனா எல்கானா அவளை அறிந்தான். நான் கர்த்தரிடத்தில் கேட்டேன், ஒன்றையே நான் கேட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்த குழந்தைக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். காலை தோறும் அல்லேலூயா, காலையில் அவரை தேடுறேன், அவரை வாஞ்சிக்கிறேன், அவரை பரிசுத்த ஸ்தலத்துல உங்களை பார்க்க ஆசை. ஆண்டவரே, தாவீதினுடைய சந்தோஷம் எதுல இருக்கு? காலையில அவரை தேடுறது. அவரையே மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா என் தேவனே உங்க மேல வாஞ்சியா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க நான் ஆசையா இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் அதிகாலை வேளையில நம்முடைய இயேசப்பா காலையில பிதாவை தேடி ஓடினார். தனி இடங்கள்ல. மார்க் 1:35 அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அவர் ஜெபம் பண்ணார். காலையில எழுந்து ஆண்டவரை தேடினார். அதற்கு பலன் என்ன தெரியுமா? சீமோனும் அவரோடு இருந்தவர்களும் அவரை பின்தொடர்ந்து போய் அவரை கண்டபோது உம்மை எல்லாரும் தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள். சீமோனும் அவனோட இருந்தவர்களும் அவரை பின்தொடர்ந்து போய்
இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்றாரு, அவரை பின்தொடர்ந்து போனார். அவர் எப்படி ஜெபம் பண்ண தனியாய் போனாரோ, தேவாலயத்திற்கு போனார், வனாந்திரத்துக்கு போனார், மலை மீது ஏறினார், ஜெபம் 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 ஜெபம், பின்தொடர்ந்து போகிற அனுபவம். சீமோன் பேதுரு மற்றவர்களும் அவரை பின்தொடர்ந்து போய், ஜனங்கள் எல்லாம் உங்களை தேடுறாங்கயா என்று சொன்ன போது அவரை கண்டார்கள். பின்தொடர்ந்து போகிறவர்கள் இயேசுவை காண்பார்கள். காலையில் அவரை தேடி போகிறவர்கள், அவரையே பின்பற்றுகிறவர்கள் அவரை காண்பார்கள். சொல்லிட்டு பைபிள் சொல்லுது, அவர் அநேகரை சுஸ்தமாக்குகிறார். கலிலேயா நாடெங்கும் அவருடைய ஜெபாலயங்களில் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டும் பிசாசுகளை துரத்தி கொண்டு பிறந்தார். காலையில ஆண்டவரை தேடினா பிசாசுகளை நீங்களே துரத்துவீங்க. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? உங்க வீட்டில் இருக்கிற சமாதான குறைச்சலை கொண்டு வருகிற பிசாசை நீங்களே துரத்தலாம். பிரச்சனைகளை கொண்டு வருகிற பிசாசை நீங்க தான் துரத்தணும். வேதனையான சம்பவங்களை கொண்டு வருகிற பிசாசை நீங்க தான் துரத்தணும். குடும்பத்துல குழப்பங்களை கொண்டு வந்து கணவன் மனைவிக்குள்ள, தாய் தகப்பனுக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனைகளை கொண்டு வருகிற பிசாசை நீங்க தான் துரத்தணும். அந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. எப்ப தெரியுமா? காலையில போய் பிரேயர் பண்ணா. நான் சொல்ல இயேசுக்கே அந்த நிலைமைதாங்க. அவர் மனிதனாய் வாழ்ந்து காட்டினார். அவரை பின்தொடர்ந்து அனுபவம், அவரை போல ஜெபிக்கிற ஒரு அனுபவம். அதிகாலை வேளையில ஜெபம் பண்ணார், பிரசங்கம் பண்ணி கொண்டும் பிசாசுகளை துரத்தி கொண்டு இருந்தார். உங்க குடும்பத்தில் இருக்கிற பிசாசுகள் ஓடி ஒளியணுமா? அவரை காலையில தேடுங்க, தனியா போய் ஜெபம் பண்ணுங்க. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கார் பண்ணிட்டு, சித்தமானால் என்னை சுத்தமாக மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டார். காலையில போய் ஆண்டவர்கிட்ட இப்படி கேளுங்க, ஆண்டவரே உங்ககிட்ட வந்திருக்கிறோம், நான் சுத்தமாகணும், என் வாழ்க்கையை சுத்தமாக்குங்க ஆண்டவரே, என்னுடைய நடக்கையை சுத்தமாக்குங்க, இந்த நாளை எனக்கு சுத்தமாக்கி தாங்கப்பா. நீங்க விரும்புற பரிசுத்தம், நீங்க விரும்புற உண்மை, நீங்க விரும்புற வாழ்க்கையை எனக்கு கொடுங்கப்பா. தகப்பனே, என்னை நினைக்கும் போதெல்லாம் நீங்க சந்தோஷப்படணும், என்னை நினைக்கும் போது நீங்க மகிழ்ச்சி அடையணும். அப்படி ஒரு அபிஷேகத்தை எனக்கு இன்னைக்கு கொடுங்கப்பான்னு இந்த காலை வேளையில கேட்போமா? தகப்பனே, ஆமா, உடனே ஒரு சொன்ன உடனேயே இயேசுவா சொன்னாங்க, சித்தமுண்டு சுத்தமாகு. உங்க கேள்விக்கு உடனே பதில். அப்புறம் சொல்லல, பிறகுவான் சொல்ல ஜீசஸ். அவர் மனது உருகினார். காலையில அவரை தேடி வந்திருக்கிற உங்களை பார்த்து இயேசு மனது உருகுகிறார். மனது உருகுகிற இயேசு, அல்லேலூயா. இப்படி அவர் சொன்ன உடனே இதோ புதிய காரியத்தை செய்கிறார், இப்பொழுதே தோன்றும். அவனுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். அதே சந்தோஷத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கும் தருபடியாக விரும்புகிறார். காலையில ஆண்டவர் பிதாவை தேடின போது அற்புதங்கள் நடந்தது. பரிசுத்தத்தை தந்தார், நம்மை சுத்தமாக்கினார். அது மாத்திரமல்ல, அதிகாலை வேளையில் தகப்பனுடைய சொல் கேட்டு தன்னிடத்தில் இருந்த கொஞ்ச ஆடுகளை, 1 சாமுவேல் 17 வீட்டில் வாசிப்பது, கொஞ்ச ஆடுகளை அங்க இருக்கிற ஒரு வேலைக்கார கையில கொடுத்துட்டு தகப்பன் சொல் கேட்டு ஓடி வந்து அங்கே யுத்த களத்துக்கு போறான். அப்பா சொல்லுக்கு கீழ்ப்படிந்து. நடக்கிறது என்ன? எல்லாரும் பயந்து ஓடுறாங்க கோலியாத்தை பார்த்து. ஆனால் காலையில எழுந்து புறப்பட்டவன் கோலியாத்தை முறியடிக்கிறான். உங்க வாழ்க்கையில எத்தனை கோலியாத்துகள் வந்தாலும் முறியடிக்கணுமா? அப்பா சொல்லி கேட்டு காலையில அவரை தேடுங்க, அவரை நோக்கி ஓடுங்க, அப்பாவை நோக்கி ஓடுங்க. அதான் புது வருஷத்துல சொன்னார், ஒண்ணு அப்பாட்ட இருக்கணும், இல்லாட்டி அப்பாட்ட வரணும். இளையகுமார அப்பாட்ட இருந்த வரைக்கும் குறைவில்லை, வெளியே போனா
குறைவு வந்துருச்சு, திரும்பி வந்தா நிறைவு வந்துச்சு. ஆமீன். ஒன்று அப்பாட்ட இருக்கணும், இல்லாட்டி அப்பாட்ட வரணும். நீங்க எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆமீன். காலையில் அப்பாவை தேடுங்கள். அதுக்கப்புறம் மூன்றாவதாய் சொல்லி முடிக்கிறேன். ஆதியாகமம் 22:3 ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேலம் கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகரபலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனார். காலையிலேயே பிள்ளைய பலியிடுறதுக்கு அதிகாலை வேலையில புறப்பட்டு போகிறார். உங்களுக்கு எதெல்லாம் விருப்பம்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை முதல்ல பலி. இந்த காலை வேலையில் ஆண்டவர் சமூகத்தில் பலி செலுத்திடுங்க. எனக்கு எல்லாம் நீங்க தான்ப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்ளுவார். காலையில ஆண்டவருடைய ஆலயத்தை தேடி வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில இன்னைக்கு நான் சேலஞ்ச் பண்றேன், அவர் எல்லாம் பார்த்து கொள்ளுவார். அதிகாலை வேளையில இயேசு ஆண்டவரை பிதாவை தேடினார், அற்புதங்களை செய்தார். காலையில அப்பா சொல் கேட்டு புறப்பட்டு தாவீது யுத்தகளத்துக்கு போனான், ஓடினான், கோலியாத்தை முறியடித்தான். ஆபிரகாம் காலையில எழுந்து தன் பிள்ளைகளை பலியிட போனான். அங்கே ஒரு அற்புதம். பிள்ளைய விட்டுட்டு ஆட்டுக்குட்டியானவரே பலியானார். ஆட்டுக்குட்டி பலியாச்சு. இப்போ சிலுவையில உங்களுக்கு எனக்கா இயேசுவே பலியானார். காரணம் யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வீர். உங்க வாழ்க்கையில அற்புத அடையாளம் நடக்கணுமா? உங்க மூலமா உங்க வீட்டுல கிரியை செய்யற பிசாசு துரத்தப்படணுமா? நீங்க தான். அப்ப காலையில எந்திரிக்கணும், அவ்வளவுதான். ஆண்டவரை தேடணும். இரண்டாவதாக அதிகாலை வேளையில தகப்பன் சொல் கேட்டு தாவீதை போல யுத்தத்துக்கு தான் போறோம். இன்னைக்கு பூரா பிசாசோட யுத்தம் தான் நமக்கு. அதை ஜெயம் எடுக்கணும்னா காலையில நீங்க எழுந்து தாராளத்தில் பங்கு பெறுகிற நீங்கள் ஒரு நாள் பாக்கியவான்கள். மூன்றாவதாக எது நமக்கு பிரியமானதோ அது அப்படியே தேவ சமூகத்தில் பலியிடும் போது ஆட்டுக்குட்டியானவர் உங்களுக்காய் எனக்காய் எல்லாம் செய்து முடிக்கிறவராய் நம்மோடு கூடவே இருக்கிறார். கண்களை மூடி நல்ல தகப்பனே, தாவீது சொல்லும் பொழுது கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். காலைதோறும் உடைய கிருபை புதிதாக இருக்கிறது ஐயா. உங்கள்கிட்ட நாங்கள் ஒண்ணு கேட்கிறோம், உங்க மகிமையை நாங்க பார்க்கணும், உங்க வசனத்தை நாங்க ஆராய்ச்சி செய்யணும். ஜீவனுள்ள நாளெல்லாம் உண்மையிலேயே நாங்கள் தங்கியே இருக்கிறோம் ஆலயத்தில். காலையில தேடும் போது உடனே ஜெபத்திற்கு பதில் கிடைத்தது. அந்நாளுக்கு அவரையே வாஞ்சிக்க பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசை, ஒரு ஆசை வரணும். இயேசுவை பார்க்க ஆலயத்துக்கு வர அவங்களுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்யறாரா? நம் மூலமாகவே அற்புதங்கள் நடக்கும், பிசாசுகள் ஓடும், நோய்கள் நீங்கும், தரித்திரம் போயிடும், சமாதான குறைச்சல் போயிடும். காரணம் நான் காலையில் அவரை தேடுகிறேன். காலையில புறப்பட்டு செல்லும் போது எதிர்பாராத கோலியாத். இன்னைக்கு நீங்க இந்த காலை வேளையில உங்களுக்கு நான் உண்மையை சொல்றேன், நீங்க எதிர்பாராத கோலியாத்துக்கள் உங்க குடும்பத்துல வரும். எவனாவது ஒருத்தர் தேவையில்லாம பிரச்சனை கொண்டு வருவேன். எழுதி வச்சுக்கொள்ளுங்க. இந்த காலை வேளையில் நான் சொல்லல, இயேசுவா சொல்றாங்க, ஆவியானவர் பேசுகிறார். நீங்க எதிர்பாராத கோலியாத்துகள் வருவார்கள். சகோதரர்களை சந்திக்க போறான், ஆனா எதிர்பாராத கோலியாத் அங்கே வந்தான். எத்தனை பேர் நிந்தித்தாலும் கோலியாத்தை ஜெயிப்பதற்கு அந்த தாவீது காலையில எழுந்து புறப்பட்டான். நீங்க எதிர்பாராம உங்க குடும்பத்துல பல பிரச்சனைகளை கொண்டு வருகிற கோலியாத்தை ஜெயிக்க இந்த காலை வேளையில் வந்திருக்கிற நீங்களும் நானும் பாக்கியவான்கள். மூன்றாவதாக நம்மையே பலியிடணும். நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவதோ அல்ல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக. நான் அப்படி அகபாவம் சாகட்டும் இந்த காலை வேளையில். நான் என்கிற எண்ணங்கள் சாகட்டும் இந்த காலை வேளையில். காலையில அதைத்தான் ஆபிரகாம் செஞ்சான்.
தனக்கு பிரியமான ஒரே பிள்ளையை பலியிடப் போனான். ஆட்டுக்குட்டியை பலியிட்டான். இப்பொழுது உங்களுக்காய் எனக்காய் ஆட்டுக்குட்டியானவர் பலியாயிருக்கிறார். அவர் எல்லாம் பார்த்து கொள்ளுவார். தகப்பனே, எங்களோடு கூட என்னோடு கூட பேசியிருக்கிறேன் ஐயா. காலைதோறும் உம்மை காணும்படியாய் வாஞ்சையாய் வர எங்களுக்கு கிருபையை தாரும். உம்மை பார்க்க ஆசையா வரணும் ஆண்டவரே. ஆலயத்துக்கு வருகிற உண்மை பார்க்க ஆசையா வரணும். அப்படிப்பட்ட கிருபையை கொடுத்து நீங்க ஆசீர்வதிங்க. இந்த நாளை நீங்க நடத்துங்க. உங்க கிருபைக்கு, ரத்தத்துக்கு, நாமத்துக்கு, வார்த்தைக்கு, வாக்கு தத்துவத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க ஆண்டவரே. இந்த நாள்ல வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இஸ்ரவேல் ஹமாஸ் தீவிரவாதிகள் போர் நிறுத்தம் உண்டாகட்டும் இயேசுவே. விவசாயிகளை நினைவுறுங்க, விசுவாச பிள்ளைகளை நினைவுறுங்க, மிலிட்டரி மேன்களை நினைவுறுங்க, மீனவர்களை நினைவுறுங்க, தெருவோர இருக்கிற பிச்சைக்காரர்களை நினைவுறுங்க ஆண்டவரே. எங்களையும் நினைவு கூர்ந்து எங்க குடும்பத்தை காப்பாத்துங்க, எங்க பிள்ளைகளை காப்பாத்துங்க, சபையை காப்பாத்துங்க, சபை மக்களை காப்பாத்துங்க. எங்க தேச தலைவர்களை ஆசீர்வதிங்க, அவர்களையும் பிள்ளைகளாய் மாற்றுங்க. எங்க தேசம் இயேசுவுக்கு சொந்தமாய் மாறட்டும். இதை கேட்கிற காண்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும். காலையில் உம்மை தேடுவார்களாக. இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், அந்யோன்ய வழி நடத்துதலும் நம் அனைவருடன் இப்போதும் எப்போதும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ரத்தத்தில் மறைந்துள்ளோ இயேசு, ரத்தத்தில் மறைந்துள்ளோ இயேசு, ரத்தத்தில் மறைந்துள்ளோ. யாரும் தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் நம்மை அணுகாது. தீங்கில்லை, 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 தீங்கில்லை. சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் நம்மை அணுகாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாய்